மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன சார் டெய்லி ஒரு வீடியோ போடுவீங்க, இன்னைக்கு நான் ஆஃபர் வீடியோ தானே. ஸோ நான் இன்னைக்கு போடுறதான் ஆஃபர் வீடியோவே. சரியா? ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டேரெக்டாகவே சொல்லிடுறேன். அது ஏன் அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் என்னது அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டெய்லி வந்து வீடியோ போடுறீங்க சார், டெய்லி இந்த ராயல் பாஸ் சொல்லுவீங்களே சார் அப்படிலாம் எல்லாருக்கும் தோணும். ஸோ நிறைய டெய்லி போடுறது ஆஃபர் வீடியோ போட்டுக்க மாட்டேன். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ மார்க் இன்டர்வியூ பற்றி இருந்திருக்கும். ஸோ இல்லை உங்களுக்கு நார்மலான ஒரு ஏதாச்சும் ஜென்ரலாக பேசினாலும் நான் இதாக பண்ணுவேன். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம சொல்றது. ஓகேவா? அந்த மாதிரி விஷயம் தான் இதனால் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து நார்மல் ஆஃபர் வீடியோ தான். சரியா? இது வந்து பிகினர்ஸோ நியூ கமர்ஸோ ஸோ புதுசாக யாராவது படிக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கான பிடிஎஃப் கோர்ஸ் பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும். சரி, எஸ்எஸ்சிக்கான ஒரு கோர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. சரியா? ஸோ ராயல் பாஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ராயல் பாஸ்ல வந்து நீங்க பேங்கிங் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கணும் அப்படின்னா அஃபோர்டபுள் பிரைஸ்ல கம்மியான பிரைஸ்னால இன்ஸ்டியூட்லாம் போய் படிக்க முடியாது சார், நான் கொஞ்சம் கஷ்டம் அப்படிலாம் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ராயல் பாஸ்ன்ற விஷயம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நீங்க பேங்க் எக்ஸாம் தேவையான எல்லாமே நீங்க படிக்கிறதுக்கான மெட்டீரியலாக இருக்கட்டும், படிக்கிறதுக்கான கிளாஸஸாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் படிக்கிறதுக்கான வீடியோ கோர்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பண்டில் பிடிஎஃப் கோர்சஸ், ஸோ இது போக உங்களுக்கு மார்க் டெஸ்ட், இ புக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸோட பெய்டு பிடிஎஃப், இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ். ஸோ இது எல்லாமே பேங்க் எக்ஸாமுக்குன்னு தேவையான என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும் இந்த ராயல் பாஸில். எல்லாத்தையும் நீங்கள் பேங்க் எக்ஸாம் தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதற்கான ஒரு பாஸ் தான் இந்த ராயல் பாஸ். 12 மந்த்ஸ்க்கு 1299 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமையா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்தோடனே லாகின் பண்ணிருங்க. இந்த இடத்துல லாகின் இருக்கும். லாகின் பண்ணிட்டு ஸோ எக்ஸ்டெண்ட் வேலிடிட்டி எனக்கு காட்டுது. ஸோ உங்களுக்கு வந்து பை நவுன் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக பே பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் டேரெக்டாக பே நவு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்குள்ள வந்துடும். நீங்கள் QR கோட் மூலமாவோ கார்டு மூலமாவோ யூபி மூலமாவோ பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இதில் என்ன யூஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், ஸோ நீங்கள் ராயல் பாஸ்னு ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணி வச்சா மட்டும் பேங்க் எக்ஸாம் பாஸ் ஆக முடியாதையா. ஸோ ராயல் பாஸை யூஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ ராயல் பாஸை வந்து யூஸ் பண்ணுங்க. சரி, யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அவங்களாம் ரெகுலராக ராயல் பாஸ் யூஸ் பண்ணுங்க. டெய்லி கூட நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ், பிடிஎஃப் கோர்சஸ், ஸோ வீடியோ கோர்சஸ், கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்மளும் இந்த 1299 வந்து சும்மா கிடையாது. சரியா? ஒரு விஷயத்துக்காக நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்றப்போ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். சரியா? யூட்டிலைசேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரொடக்டிவிட்டியை எடுத்துகிட்டே இருங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல வழியாக இருக்கும் உங்களுக்கு. அதில் நான் கேரண்டி கொடுப்பேன். ஸோ இதை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே? எஸ். ஸோ எஸ்எஸ்சிக்கு அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கும் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து வீடியோ கிளாஸஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ இதுதான் விஷயமே. சரி, நம்ம ராகுல் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் உங்களுக்கு கிளாஸ் கொண்டு வர போகிறார். ஸோ உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ் வந்து எல்லா டாபிக் இன்ட்ரடக்ஷன் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கான பிடிஎஃப் கோர்ஸும் தனியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எஸ்எஸ்சிக்கான பிடிஎஃப் கோர்ஸும் தனியாக இருக்கும். கீழே இருக்கா? எஸ், எஸ்எஸ்சி பிடிஎஃப் கோர்ஸ். ஸோ அதனால நீங்கள் தனியாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சிக்கு உங்களுக்கு டயர் 1க்கு ஒரு மாதிரி இருக்கும், டயர் 1 2 மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், ஸோ அதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கேஜஸும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எஸ்எஸ்சி எலைட் கோர்ஸ். ஸோ எஸ்எஸ்சியில் வந்து நீங்கள் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எஸ்எஸ்சி எலைட் வீடியோ கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, ஜென்ரலாக நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி எஸ்எஸ்சி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 899 ஆஃபரில் இருக்கியா. ஸோ பை நவ் கொடுத்து அதே ப்ராசஸ் தான். ஸோ பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி லாகின் பண்ணியிருக்கணும், மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். லேட்டாடா, பை பாய், see you.